வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிர் உறவுகள் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வண்டி சத்தம் கேட்டதும் வேகமாக அருகில் வந்த புகழ், என்ன சித்தப்பு வாங்கிட்டாங்களா என கேட்க, அவரோ எதுவும் சொல்லாமல் வண்டியை பார்க்க, இந்த வருஷமும் அதே மாதிரிதான் என அவன் முக வாட்டம் அடைய, நீ ஏன் புகழ வருத்தப்படுற, எப்பவும் நடக்கிறது தானே என்றவர், உன்ற அத்தை உன்னை ரொம்ப விசாரிச்சா என சொல்லிவிட்டு அங்கு நடந்ததை சுருக்கமாக விவரித்தவர், உங்க அப்பா காலத்துல இருந்து அவர் அப்படித்தான், என்ன அந்த பொண்ணுக்காக என அவர் ஆரம்பிக்க, என்ன ராசு போன காரியம் என்னாச்சு என கேட்டபடி வெளியே வந்த பேச்சியம்மாள் வண்டியை பார்த்தவர் ராசுவை பார்த்து, உள்ளூர்ல ஓணம் பிடிக்க தெரியாதவன் சீமையில சிங்கத்தை பிடிக்க போனானாம். இது எப்பவும் நடக்கிற கூத்து தானே. உங்க ஐயனும் சரி இவனும் சரி நான் சொல்றது என்னைக்கு கேட்டிருக்காங்க. இப்படியே அவமானப்பட்டு திரும்பி வாங்க என அவர் ஆரம்பிக்க, அம்மா விடுங்க, நம்ம முறையை நாம செய்யறோம், வாங்கிறதும் வாங்காததும் அவங்க இஷ்டம், இதுல எனக்கு ஒன்றும் வருத்தமே இல்லை என சொல்லிவிட்டு புகழ் நகர வாய் மட்டும் இந்த வார்த்தையை சொன்னதே தவிர மனதிலோ இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி என பெருமூச்சு விட்டவாறே நடந்தான். அன்று காலை வீட்டில் எல்லோரும் அறக்க பறக்க ஓடிக்கொண்டிருந்தனர். பூரணியோ இன்று நேரமாக எழுந்து வாசலில் கோலமிட்டு குளித்து தயாராகி கொண்டிருந்தாள். எல்லாம் சரியா இருக்கா என வேலையாட்களை பல முறை அழைத்து உறுதிப்படுத்தி கொண்ட மாணிக்கம் வீட்டையும் வாசலையும் மாறி மாறி பார்த்திருக்க, மணியம்மையோ மாணிக்கத்திற்கு நம்பிக்கை வார்த்தை சொன்னாலும் இந்த முறை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என அனைத்து கடவுளையும் வேண்டிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் சொக்கன் வேகமாக ஓடி வந்து, ஐயா வண்டி வந்துருச்சுங்க என சொல்ல, விரைந்து அனைவரும் வாசலுக்கு செல்ல, பூரணியோ தனது அறையின் ஜன்னல் அருகே நின்று கொண்டு வருபவர்களை எதிர்பார்த்திருக்க, மனமோ படபடவென்று வேகமாக அடிக்க, கண்களோ அங்கும் இங்கும் அலை பாய, நடுக்கத்துடன் இருக்கும் தனது கால்களை நிலைப்படுத்த முடியாமல் தனது கைகளால் ஜன்னல் கம்பியை இறுக்கமாக பிடித்தவள் காரில் இருந்து முதலில் இறங்கிய தனது அத்தையை பார்த்தவள், அச்சோ இதை யாரு முதல்ல இறங்க சொன்னா என மனதிற்குள் சலித்தபடி அடுத்து யார் என எதிர்பார்க்க, அரசியும் அவள் மாமாவும் இறங்க, என்னது எல்லாரும் இறங்குறாங்க, அப்போ அவுக என கண்கள் தேட, காரை சுற்றி அனைவரும் நின்றதால் அதற்கு மேல் அவளுக்கு தெரியவில்லை. பேசிக்கொண்டே அனைவரும் உள்ளே வர அவள் பார்வை வளையத்துக்குள் அவன் இல்லாமல் இருக்க, அவங்க வரலையா என ஏமாற்றத்துடன் தனது அறையின் மறுபக்கம் வழியாக வெளியே வந்தவள் நேராக காரின் அருகில் சென்று உள்ளே பார்த்தாள். அப்போது, யார தேடுற பூரணி என ஒரு குரல் அவள் அருகில் கேட்க, அதிர்ந்து வேகமாக திரும்பியவள் அங்கு தன் மனதின் நாயகன் கைகளில் பெட்டியுடன் சிரித்து கொண்டு நின்றான். அதுவரை இருந்த கலக்கம் மறைந்து முகத்தில் சந்தோஷம் பொங்க, கண்களை மூடி சில நொடிகள் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு கண்களை திறந்து அவன் முகத்தை பார்க்க, அவன் இரு புருவத்தை தூக்கி என்ன என கேட்டான். வெட்கத்தில் முகம் சிவக்க, ஒன்றும் இல்லை என தலையசைத்தவள் வேகமாக வீட்டிற்குள் செல்ல முயல, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூட கேட்க மாட்டியா என்று அவன் சொன்னதும் வேகமாக வாங்க மச்சான் என சொல்வதற்குள் மறுபடியும் வெட்கம் வர, போன முறை நான் கிளம்பும் போது எப்ப வருவீங்கன்னு என்னை கேட்டு ஒரு பொண்ணு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்தா பேசுறதுக்கே ரொம்ப யோசிக்குது. அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா பூரணி என கேட்டதும் அவளோ சிறு சிணுங்களுடன், என்ன மச்சான் நீங்க எல்லாரும் காரை விட்டு இறங்கிட்டாங்க, உங்களை காணோம், நீங்க எங்க வரலையோன்னு பதறி ஓடி வந்தா, நீங்க என்னடான்னா என அவள் சொல்லி நிறுத்த, நிஜமாவா
என கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வந்தவன், உன்னை பார்க்க நான் வராம இருப்பேனா பூரணி? போன முறை உன்கிட்ட மனசு விட்டு பேசினதுல இருந்து மறுபடியும் எப்ப உன்னை பார்ப்போம்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப எல்லாம் நான் இரவு தூங்குறதே இல்லை தெரியுமா? என அவன் ஒரு மாதிரி ஏக்க குரலில் சொல்ல, அவளோ, ஏன் என்னாச்சு, உடம்பு சரியில்லையா என வேகமாக கேட்க, அவனும் சிரித்து கொண்டே, எங்க கண்ணை மூடுனா உன் முகந்தானே வருது, உன் ஞாபகம் வந்தா உடனே உன்னை பார்க்கணும் போல இருக்கு, அதான் என சரசமாக சொல்லவும் அவனது பேச்சு அவளுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தலை குனிந்தவாறே அமைதியாக நின்றாள். பூரணி, அப்புறம் என அவன் ஆரம்பிக்க, என்ன தம்பி இன்னும் இங்க நிக்கிறீங்க, உள்ள வாங்க. எம்மா பூரணி, ஏமா சும்மா பார்த்துக்கிட்டு நிக்கிற? தம்பிகிட்ட இருந்து பெட்டியை வாங்கி கொண்டு போய் அந்த அறையில வை என சொல்லிக்கொண்டே அங்கு வந்த மாணிக்கம், உள்ளவாப்பா என்றவர் அதற்குள் அவரை காண ஊர்க்காரர்கள் சிலர் வர, வாங்க காத்துமுத்தண்ணே என அவர்களை வரவேற்க, என்ன மாணிக்கம், உரம்பரையெல்லாம் வந்திருக்காங்க போல் இருக்கு, தம்பி யாரு என அவர் கேட்டதும், நம்ம கோமதி வீடு வந்திருக்காங்கன்னே என்றவர், இவன்தான் கோமதியோட மகன் பரிமேலழகன், பேங்க்ல மேனேஜரா இருக்காப்ல என அழகனை அறிமுகப்படுத்த, வணக்கம் என அவன் கும்பிட்டதும், பரவாயில்லையே, பட்டணத்துல படிச்ச பையனா இருந்தாலும் நம்ம ஊர் மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்கான், ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம், வணக்கம் தம்பி என்றவர், சரி மாணிக்கம், நீ இவங்களை கவனி, ஊர் வேலையை நாங்க பார்த்துக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். என்ன அழகா, எப்படி இருக்க, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என அவனை விசாரித்தபடியே வீட்டிற்குள் அழைத்து சென்றார் மாணிக்கம். இங்கு பூரணியோ பெட்டிகளை கொண்டு அவனது அறையில் வைத்துவிட்டு வெளியே வர, அப்போது அழகன் உள்ளே நுழைய 2 பேரும் வாசற்படியில் நிற்க, வெகு அருகில் அவளை பார்த்த அழகன் அவள் கைகளை பிடித்து உள்ளே இழுக்க, அச்சோ என்ன மச்சான் நீங்க என பதறி கையை விடுவித்தவள், இப்படி தொட்டெல்லாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது என கோபமாக சொல்ல, பூரணியை அருகில் பார்த்ததும் இன்னும் கொஞ்ச நேரம் அவளிடம் வம்பாடலாம், எங்கு வெளியில் சென்று விடுவாளோ என்ற எண்ணத்தில்தான் அவன் கையை பிடித்து உள்ளே இழுத்தான். ஆனால் பூரணி வேகமாக கையை உதறியது அவனுக்கு ஏதோ போல் ஆகிவிட, இல்ல பூரணி, நான் உங்ககிட்ட சும்மா பேசலாம்னு தான் என அவன் நினைத்ததை சொல்ல முயல, பூரணியோ அதை கேட்காமல் வேகமாக அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். நட்டு வச்ச நாத்தும் வீட்டுக்கு சமஞ்ச பொண்ணும் ஒரு இடத்தில் இருந்து மறு இடத்திற்கு செல்வது இயற்கையின் நடப்பு. தாலி கொடி கழுத்தில் ஏறியவுடன் தொப்புள் கொடி உறவு தூரத்து சொந்தமாகி விடுகிறது பெண்களுக்கு. பாசம் காட்டுவதில் கணவனும் தமையனும் பகிர்ந்து கொண்டால் ஏற்றுக்கொள்ளலாம். உரிமையை இருவரும் பகிரும் போது அதில் உயர்ந்தது எது என கேட்டால் என்ன சொல்வாள் இந்த பாவை? இந்த உரிமை போராட்டத்தில் பகடை காயாக இவளது மனதை இவர்கள் உருட்டி விளையாட இதன் முடிவுதான் என்ன? திருவிழா நாள் அதுவுமாக ஊரே விழா கோலம் பூண்டிருந்தது. அந்த கிராமத்தை பொறுத்தவரை முத்துமாரியம்மன் விழா மட்டுமே மிக பெரிய விழா. பொழப்பு தேடி பல ஊர்களுக்கு சென்றவர்களும் இந்த முத்துமாரியம்மன் பொங்கலுக்கு தங்களது ஊருக்கு வந்து விடுவார்கள். 2 நாட்கள் நடக்கும் விழாவில் முதல் நாள் மாவிளக்கு பொங்கல், 2ஆம் நாள் விருந்து மஞ்சள் தண்ணீர் ஊற்றும் நிகழ்வோடு அந்த விழா முடிவடையும். தீபாவளி பொங்கலை விட இந்த திருவிழாவைத்தான் மக்கள் விரும்பி சந்தோஷமாக கொண்டாடுவார்கள். உறவினர்கள் அனைவரும் வீடு நிறைய குழுமி இருக்க, மாமன் மச்சான் பங்காளி சகலை என அனைத்து உறவுகளும் ஒன்று கூடுவது இந்த முத்துமாரியம்மன் திருவிழாவில் மட்டும்தான். அதுவும் இந்த ஊரின் கன்னி பெண்கள் தான் அந்த பொங்கலை வைப்பார்கள். யார் பொங்கல் முதலில் பொங்குகிறதோ அவர்களுக்கு அந்த வருடத்தில் திருமணம் நடந்துவிடும் என்பது ஐதீகம். அதனால் இளம் குமரிகள் அனைவரும் இந்த பொங்கல் விழாவிற்கு ஆவலுடன் காத்திருப்பர். யாருடைய பொங்கல் முதலில் பொங்குகிறது என ஒரே போட்டியாக குதூகலமாக இருக்கும். இங்கு பொங்கல் வைப்பதற்கு கோமதியும் தன் தமையின் வீட்டிற்கு வந்திருந்தார். விடிகாலை நேரத்தில், பாரி அங்க என்ன பண்ற
இங்க இருக்கிற சாமானத்தை எல்லாம் எடுத்து போய் வண்டியில வை என மணியம்மை சத்தம் போட்டு கொண்டிருக்க, ஆமா, எப்ப பார்த்தாலும் என்ன மட்டுமே வேலை சொல்லுங்க. அந்த பூரணி மட்டும் கண்ணாடி முன்னாடி பல மணி நேரம் நின்னுட்டு இருக்கா. அவளை மட்டும் ஏது சொல்லாதீங்க என முகத்தை உர்ரென்று வைத்து கொண்டு பாரி வேகமாக வந்து எல்லாம் எடுத்து வைக்க, அவள் தோழியோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவள் அம்மா அழைத்த கோபம் அவளுக்கு. மணியம்மையோ, இப்ப எதுக்குடி இந்த சிலுப்பு சிலுப்புற? அவளுந்தா காலையில நேரமே எழுந்து வாச தெளிச்சு கோலம் போட்டு உங்க அத்தை வீட்டுக்கெல்லாம் காப்பி தண்ணி போட்டு கொடுத்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் போயிருக்கா என சொல்லி கொண்டிருக்கும் போது, அத்தை, எனக்கு டீ என்றபடி வந்தான் அழகன். என்ன தம்பி, நீங்க இன்னும் டீ குடிக்கலையா என கேட்டவர் பாரியின் பக்கம் திரும்ப, அவளோ அவரை முறைக்க, இந்த பூரணி எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னு சொன்னா, கொஞ்சம் இருங்க தம்பி, இதா கொண்டு வரேன் என சொல்லி பாரியின் முறைப்பில் இருந்து உள்ளே போனவர் சில நிமிடங்களில் ஆவி பறக்கும் டீயோடு வெளியே வந்தார். இந்தாங்க தம்பி என்றவர், இந்த புள்ளைய வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது? ஒரு வேலையை முழுசா செய்யறாளா? எல்லாம் அறக்குறை படிப்புல இருந்து என அவர் சலிப்போடு கூற, பரவாயில்லத்த, இப்ப என்ன, நான் வந்து கேட்டு வாங்கிக்கிறேன், நம்ம வீடு தானே என அவன் சிரித்து கொண்டே சொல்ல, அதற்குள், ஏ புள்ள மணி, இங்க கொஞ்சம் வா என்ற மாணிக்கத்தின் குரல் கேட்டதும், அவங்க கூப்பிடுறாக தம்பி, நீங்க குடிச்சிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன் என்று நகர்ந்தவர், பாரி, மச்சானுக்கு வேற ஏதாவது வேணும்னாலும் எடுத்து கொடு என சொல்லிவிட்டு சென்றார். எல்லா வேலையும் நானே செய்யணும் என முனகிக் கொண்டு பாரி பொருட்களை எல்லாம் எடுத்து வைக்க, என்ன பாரி, யார் மேல இந்த கோபம் என அழகன் சிரித்து கொண்டே கேட்க, எல்லாம் அந்த குரங்குனாலதான் மச்சான். எப்ப பார்த்தாலும் சுழுவான வேலையெல்லாம் இவ பண்ணிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட தள்ளிடுவா என சொல்லிக்கொண்டே வண்டிக்கும் வீட்டிற்குமாக அவள் நடந்து கொண்டிருந்தாள். ஏன் பூரணி எங்க போனா என அவன் கேட்க, குளிக்க போயிருக்கான்னு அம்மா சொன்னாங்க மச்சான். இனி மகாராணி அலங்காரத்தை எல்லாம் முடிச்சுட்டு தானே வரணும் என சொன்னவள், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா என கேட்டாள். எனக்கு தேவையானத நானே எடுத்துக்கிறேன் பாரி என சொல்லிக்கொண்டே பூரணி இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தான் அழகன். அவன் அறைக்குள் நுழையும் போதே அவள் கண்ணாடி முன்னால் தனது கண்களுக்கு மையிட்டு அந்த கண்களை மூடி மூடி திறந்து அழகு பார்த்து கொண்டே வாய் பாடலை முணுமுணுக்க, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல என அவள் நிறுத்தியதும், நீ இல்லாமல் நானும் நானல்ல என எதிர்பார்த்து பாடிக்கொண்டே அவன் அந்த அறையின் வாசலில் நிற்க, சட்டென திரும்பியவள் வெட்கத்தில் முகம் சிவக்க தலை குனிந்தவள், அச்சோ, என்ன மச்சான் நீங்க இப்ப வந்தீங்க? இப்படித்தான் பொம்பளை புள்ள இருக்கிற இடத்துல சொல்லாம வந்து நிப்பீங்களா என அவள் அவன் முகத்தை பார்க்காமலே கேட்க, அவனோ அவள் வெட்கத்தை ரசித்து கொண்டே, அப்பத்தானே இந்த அழகான மயிலுக்கு இப்படி ஒரு மதுரமான மயக்கம் குரல் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது என அவன் அவள் முகத்தை பார்த்தபடியே சொன்னவன், பின்ன நீ மட்டும் நான் தூங்கும்போது சொல்லாம என் அறைக்கு வந்துட்டு போகலாமா என கேள்வி கேட்க, அது வந்து வந்து காஃபி கொடுக்கலாம்னு என அவள் இழுக்கவும், அவனோ, எனக்கு புரியுது பூரணி, நேத்து உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு நினைச்சுதான் நான் அப்படி பண்ணிட்டேன், தப்பான எந்த நோக்கமும் இல்ல என அவன் வருத்தப்படும் குரலில் சொன்னதும், இல்லைங்க மச்சான், நானும் தப்பா நினைக்கல, ஆனா எனக்கு எப்பவும் தொட்டு பேசுறது பிடிக்காது, அதான் என்றவள், என மன்னிச்சிருங்க என சொன்னாள். அதற்குள், பூரணி, என்ன பண்ணிட்டு இருக்க என்ற குரல் வர, மச்சான், அம்மா கூப்பிடுறாங்க, கோயிலுக்கு போகணும் என அவனிடம் சொல்லிவிட்டு சிட்டாக பறந்தாள். அவனின் மனம் கவர்ந்தவள். அவள் வெளியே வரவும் அங்க வந்த கோமதி, என்ன மணியம்மை, சாயந்தரம் பொங்கல் வைக்கிறதுக்கு இப்பவே எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க என கேட்க, இல்லக்கா, இவங்களுக்கு தான் பரிவட்டம் கட்டணும், அதனால நேரமே போகணும்னு சொன்னாங்க, அவங்க போகும்போதே கொஞ்சம் சாமானத்தை எல்லாம் வண்டியில வச்சுடலாம்னு தான்
என அவர் சொல்லவும், சரி சரி அப்படின்னா பார்த்து எடுத்து வைங்க என ஆர்டர் போட்டவர், அப்புறம் நம்ம அரசிக்கு கொஞ்சம் வெந்நி போட சொல்லு, அவளுக்கு இந்த தண்ணி எல்லாம் ஒத்துக்காது என்றவர். அப்புறம் எங்க வீட்டுக்காரருக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கான், சீக்கிரம் காலையிலேயே சமையலை முடியுங்க. அப்புறம் எப்பவும் போல அந்த இட்லி எல்லாம் செய்யாத, அவருக்கு பூரி ரொம்ப பிடிக்கும், அதையே செஞ்சுடு என சொல்லிவிட்டு அவர் உள்ளே செல்ல, அங்கு நின்றிருந்த பாரியோ, கொஞ்ச நாள் இந்த அலப்பறையெல்லாம் இல்லாம இருந்தது, இப்ப ஆரம்பிச்சிட்டாங்களா என சலித்த குரலில் சொல்ல, சு சும்மா இரு பாரி, அவங்க காதுல விழுந்துட்ட போகுது, பெரியவங்கள இப்படியெல்லாம் பேசக்கூடாது. சரி நீ போய் கோயிலுக்கு கிளம்பு என அவளை உள்ளே அனுப்ப திரும்பியவர் பூரணி அந்த இடத்தில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து, நீ ஏண்டி ஒய்யாரமா அங்க நின்னுட்டு இருக்க, வந்து கொஞ்சம் கூட மாட ஒத்தாசை பண்ணலாமில்ல என அழைக்கவும் வேகமாக அருகில் வந்தவள், ஏமா அவங்க எப்பவுமே இப்படித்தானா என கேட்டாள். ஏனென்றால் கோமதி மட்டும் தனியாக வரும்போது அவளது அன்னையிடம் அன்பாக பேசி கூட மாட உதவி செய்வாள். அரசி அழகன் இருவர் வந்தாலும் அவரிடம் பாசமாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இன்றோ அவரது தந்தையும் உடன் வந்ததில் இருந்து அனைவரும் ஒரு ஒதுக்கத்தை கடைபிடித்தனர். அழகனும் அவளிடம் பேசும்போது கண்கள் சுற்றிலும் வட்டமிட்டு கொண்டுதான் இருந்தன. மாமா வந்ததால் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதை பாரி புரிந்து கொண்டாள். பூரணியோ எப்போதும் ஆழ்ந்து பார்க்க மாட்டாள், மேம்போக்காக போகக்கூடியவள். அதனால் அவள் அதை உணரவில்லை. யார கேக்குற நீ என மணியம்மை புரியாமல் கேட்க, அதம்மா நம்ம கோமதி அத்தை தான். ஏன்னா முதல்லலாம் அத்தை வந்தா நம்ம கூட வேலை செய்வாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனா இப்ப பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு, அதான் கேட்டேன். காலையில கூட என்கிட்ட ஒரு மாதிரி சிடு சிடுன்னு பேசினாங்க. ஒருவேளை மாமா கூட இருந்தா இப்படித்தான் பேசுவாங்களோ என பூரணி அப்போதுதான் அதை கவனித்து கேட்டாள். அதெல்லாம் அப்படித்தான், இந்த வீட்டுக்கு வந்து 23 வருஷத்துல எனக்கே ஒன்னும் புரியல, உனக்கு எங்க புரிய போகுது. சரி சரி சும்மா வாயாடிட்டு இருக்காம வேலை வெட்டி பாரு என சொல்லிவிட்டு அவரும் உள்ளே செல்ல பூரணியோ கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தாள். சிறிது நேரம் யோசனையில் இருந்தவள் அதற்குள் அவளது தோழிகள் வர அதை மறந்து அவர்களுடன் பொங்கலுக்கு எப்படி தயாராவது என பேச்சு மாறிப்போனது. மாலை அனைவரும் கிளம்ப ஆயத்தமாகினர். பாரி, பூரணி, உங்க துணிமணி எல்லாம் இங்க இருக்கு, எடுத்துட்டு போங்க என மணியம்மை குரல் கொடுக்க, இதோ வரமா என பாரி வந்து வாங்கி கொள்ள பூரணியோ மெதுவாக வந்தவள், ஆமா இந்த பஞ்சகச்சத்தை கட்டுறதுக்கு எதுக்கு இப்படி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க என கேட்டுக்கொண்டே வாங்கி சென்றாள். அப்போது உள்ளே நுழைந்த அழகன், என்னத்த பூரணி முனகிட்ட போறா என கேட்க, அவளுக்கு வேற பொழப்பில்ல, ஏதாவது சொல்லிட்டே இருப்பா, நீங்க போய் சீக்கிரம் கிளம்பி வாங்க, பொங்கல் வைக்க கோயிலுக்கு போகணும், இப்பவே நேரமாயிடுச்சு தம்பி என சொல்லவும், இதோ இப்பவே கிளம்பிடுறாத்த என சொல்லிவிட்டு சென்றவன் அங்கு ஒரு புடவையை வைத்து கொண்டு அவள் அதற்கு மேட்சாக வளையல்கள் எடுத்து கொண்டிருக்க அவள் அருகில் வந்து, என்ன பண்ற பூரணி என அழகன் கேட்கவும் அதிர்ந்து நிமிர்ந்தவள் அவனை பார்த்ததும், ஏனுங்க மச்சான் இப்படி பக்கத்துல வந்து பயமுறுத்துறீங்க என செல்லமாக கோபித்தவள், எல்லாம் இந்த புடவைக்காகத்தான் என சொல்லிக்கொண்டே மறுபடியும் தனது தேடலை துவங்க, வாவ் புடவை ரொம்ப நல்லா இருக்கே என அவன் பார்த்து வியக்க, அப்படியா என அவள் சாதாரணமாக சொல்ல, அவனோ, என்ன பூரணி நீ எப்படி ரசிச்சு எடுத்திருக்க, உனக்குள்ள இப்படி ஒரு ரசனையா, இந்த கலர் எல்லாருக்கும் பிடிக்காது, ஆனா உனக்கு சூப்பரா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், எங்க பூரணி எடுத்த என கேட்டான். நான் எங்க எடுத்தேன், இது புகழ் மச்சான் எடுத்து கொடுத்தது, வருஷம் வருஷம் அவங்க தான் பொங்கலுக்கு எடுத்து கொடுப்பாங்க, நான் எவ்வளோ நல்ல புடவை எடுத்தாலும் கட்ட விட மாட்டாங்க அம்மா, இதான் கட்டணும்னு சொல்வாங்க என சொன்னவள், தோ கிடைச்சிருச்சு என சொல்லிக்கொண்டே வளையல்களை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். அதை கேட்டு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த அழகன் வேகமாக வெளியே வர அழகனின் தந்தை அங்கு வந்தவர், எங்கடா இன்னும் கிளம்பாம சுத்திட்டு இருக்க, எல்லாரும் கிளம்பிட்டோம் என சொன்னதும், தோ கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு வந்துடுறேன்ப்பா என்றவன் வேகமாக வந்து வண்டி எடுத்தான். சில மணி நேரத்தில் வீட்டிற்கு திரும்பியவன் கைகளில் துணி பைகள் இருக்க வேகமாக உள்ளே வந்தவன்,
அப்போது எல்லோரும் வீட்டில் இருக்க நேராக அவன் அம்மாவிடம் சென்றான். மா, பொங்கல் வைக்க எல்லாரும் புது துணிதான் கட்டணுமா, அதான் வாங்கிட்டு வந்த என சொல்லிக் கொடுத்தான். அத நான் ஊர்ல இருந்தே எடுத்துட்டு வந்துட்டேன்டா, நீ எதுக்கு இப்ப போய் வாங்குன, உங்ககிட்ட தானே ட்ரெஸ் எடுக்க பணம் வாங்குன என கோமதி சொல்லவும், அப்படியா, எனக்கு மறந்துடுச்சுமா, அச்சோ இப்ப என்ன பண்றது, திரும்ப கடைக்காரன் வாங்க மாட்டானே என சொல்லவும், அதனால என்ன தம்பி, நாளைக்கும் திருவிழா இருக்குல்ல, அப்ப கட்டிக்கலாம் என மணியம்மை சொல்லவும், என்ன அண்ணா புடவை எடுத்துட்டு வந்திருக்கீங்க, நான் இதை கட்ட மாட்டேன் என அரசி அதை தூக்கி போட, ஏண்டி அவன் எவ்வளவு ஆசையா எடுத்துட்டு வந்திருக்கான், அதை தூக்கி போடுற என திட்டிக் கொண்டே அதை வாங்கிய கோமதி, சரி அழகு, இதை நாளைக்கு கட்டிக்கலாம் என சொல்லி எடுத்து வைத்தார். அழகனின் தந்தையோ அவன் முகத்தையும் அவன் கைகளில் இருக்கும் மற்றொரு பையையும் மாறி மாறி பார்க்க அதை உணர்ந்த அழகன் வேகமாக மாணிக்கத்திடம் சென்று, மாமா, அரசிக்கு வாங்கும்போது பாரிக்கும் பூரணிக்கும் வாங்காம இருந்தா நல்லா இருக்காது, அதான் அவங்களுக்கும் சேர்த்து வாங்குன என சொல்லி அவர் கையில் அதை கொடுத்தான். மாணிக்கமும், என்ன தம்பி, உங்களுக்கு ஏன் வீண் சிரமம், இத இங்க நாங்களும் புது துணி தானே உடுத்துறோம், நீங்க ஏன் காசை கரியாக்கிட்டு என்றவர், சரி சரி, ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்க, பூரணி இந்தா கண்ணு, இதை கொண்டு போய் உள்ளவை என சொல்ல பூரணி அதை வாங்க அழகனோ அதை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் விரும்பியதும் அதுதானே, புகழின் புடவையை தான் கட்டப் போகிறேன் என சொன்னதும் அழகனின் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவளுக்கு தான் புடவை எடுத்து தர வேண்டும் என மனம் உந்த அதற்கு தான் கிளம்பி கடைக்கு சென்று புடவை எடுத்தான். ஆனால் அவன் மனமோ இதை பூரணி வாங்க வேண்டுமே. இப்போதுதான் அவன் மனதை அவளிடம் சொல்லி இருக்கிறான். அதற்குள் புடவை என்றால் பூரணி என்ன சொல்வாள்? மேலும் கைகளை பிடித்ததற்கே கோபித்து கொண்டவள் இப்போது புடவை எடுத்து கொடுத்தால் வாங்கிக் கொள்வாளா, இல்லை ஏதாவது திட்டி விடுவாளா என்ற பயம் வர அவன் முகம் வியர்க்க ஆரம்பித்து விட்டது. மேலும் அழகனுக்கும் தந்தையிடம் பயம் அதிகம். இப்போது பூரணிக்கு மட்டும் புடவை வாங்கினால் அது வீட்டில் பிரச்சனை ஆகும் என நினைத்தவன் வீட்டில் அனைவருக்கும் வாங்கிவிட்டான். பூரணி பையை வாங்கி கொண்டு உள்ளே செல்ல அழகனோ, எல்லாரும் கிளம்பிட்டீங்களா, தோ நான் கிளம்பிடுறேன் என சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே சென்றவன் பூரணியின் அருகில் சென்று, நான் எடுத்து கொடுத்த புடவைதான் நீ கட்டணும் என போகிற போக்கில் சொல்லிவிட்டு சென்றான். அவன் சொன்னது புரியாமல் திகைத்த பூரணி பின்னர் அவளுக்கு புரிப்பட அந்த பையை திறந்து பார்த்தவள் உள்ளே பாரிக்கு சுடிதாரும் இவளுக்கு புடவையும் இருந்தது. ரோஜா மலரின் நிறத்தையும் அதன் மென்மையையும் கொண்ட அந்த புடவையை பார்த்தவள் சில மணி துணிகள் அதில் லயித்து, இதுக்கு ஜாக்கெட் இருக்காதே என நினைத்தபடியே உள்ளே சென்றாள். பெரியவர்கள் எல்லாம் முன்பே சென்றுவிட பாரி, அரசி, பூரணி மட்டுமே இருந்தனர். அழகன் இவர்களை அழைத்து செல்ல காத்திருந்தான். பூரணி கிளம்பியாச்சா என பாரியின் குரல் காதில் கேட்க வேகமாக அறையை விட்டு வெளியே வந்தவள் அழகன் எடுத்து கொடுத்த புடவையில் அழகு தேவதை போல் நடந்து வர அவள் வரவை எதிர்பார்த்திருந்த அழகன் இமைக்க மறந்து அப்படியே சிலையாக நின்றான். மெல்ல அவன் அருகில் வந்து மெதுவாக அவனை நிமிர்ந்து பார்க்க அவனோ வைத்த கண் வாங்காமல் இவளையே பார்த்து கொண்டு நின்றான். என்னடி இந்த ட்ரெஸ் போட்டிருக்க என பாரி கேட்டதும் தான் திரும்பி அவளை பார்த்தவள் அவள் புகழ் எடுத்து கொடுத்த துணி அணிந்திருந்தாள். அது என அவள் தடுமாற அதற்குள் அரசி, சீக்கிரம் கிளம்புங்க, நேரமாச்சு என அவசரப்படுத்தவும் அனைவரும் கிளம்பி கோயிலுக்கு வந்தனர். கோயிலுக்கு அவள் வந்ததும் நேராக பெண்கள் இருக்குமிடம் நோக்கி சென்றவள் மா என்றபடியே அவரின் அருகில் செல்ல எல்லோருமே ஒரு நிமிடம் அசந்து போய் நின்றாலும், என்னடி இது இப்படி வர என மணியம்மையின் குரல் அந்த மோன நிலையை கலைத்தது. ஏமா என்னாச்சு என அவள் தன்னை மேலும் கீழும் பார்க்க மணியம்மையோ முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க அவளை முறைத்தவர். கோமதி, அரசி எல்லோரும் தன்னை பார்ப்பதை உணர்ந்தவள் அவள் கையை பிடித்து தனியாக இழுத்து வந்து, என்னடி உங்க மச்சான் எடுத்து கொடுத்த புடவை எங்க, அதை கட்டாம இதை கட்டிட்டு வந்திருக்க என கோபத்தில் வார்த்தைகளை மென்று துப்ப, இது அழகன் மச்சான் எடுத்து கொடுத்ததுதாமா என அவள் சொன்னதும் பார்வையாலேயே அவளை எரித்தவர்
மரியாதையா வீட்டுக்கு போய் புடவையை மாத்திட்டு வா என சொல்ல, இதுதானே பெண்கள் மனம். என்னதான் செல்லம் கொடுத்து வளர்த்த மகள் என்றாலும் தன் பிறந்த வீட்டு சீரை மதிக்காமல் இருந்தால் தாய்மையும் அந்த இடத்தில் கோபம் கொள்ளும். அந்த கோபம் மணியம்மைக்கு வர, எதிர்த்து வாயாடாம முதல்ல போய் புடவைய மாத்திட்டு வா. நீ பொங்க வைக்கும்போது புகழ் எடுத்து கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு தான் பொங்கல் வைக்கணும் என உறுதியாக சொல்ல, பூரணியோ அம்மாவின் இந்த முகம் புதிது என்பதால் சற்று பயந்தவள் மிரண்டு போய் நிற்க, அப்போது அங்கு வந்த கோமதி, என்ன மணியம்ம, என்ன பிரச்சனை என கேட்டார். அது வந்துக்கா என அவர் இழுக்கவும், என்ன பூரணி என்றதும் அவள், இல்லத்த அம்மா, இந்த புடவை கட்ட வேண்டாம், புகழ் மச்சான் எடுத்து கொடுத்த புடவையைத்தான் கட்டி பொங்கல் வைக்கணும்னு சொல்றாங்க என்றாள். பூரணிக்கோ இந்த புடவையை மாற்றினால் எங்கு அழகன் கோபித்துக் கொள்வானோ என்ற பயம். அதனால் அவள் கோமதியிடம் சிபாரிக்கு செல்ல, அவரோ, அதான மொற பூரணி, உங்க அம்மா சொல்றது சரிதான். மாம வீட்டு சீர் இருக்கும்போது நீ அதை கட்டித்தான் பொங்கல் வைக்கணும். இது நம்ம ஊர் வழக்கம். நீ போய் புடவை மாத்திட்டு வா என சொன்னவர், எங்கே அழகன் என அவனை அழைத்து விவரம் சொல்லி அனுப்பி வைத்தார். முதலில் அழகனுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் தான் எடுத்து கொடுத்த புடவையை அவள் முதலில் கட்டியது அவனுக்கு மகிழ்ச்சியே. பூரணி ஏதும் சொல்லாமல் அமைதியாக வர, ஏன் பூரணி, எதுக்கு இந்த அமைதி என அழகன் கேட்க, இல்ல மச்சான், நான் ஏதும் சொல்லல, அம்மாவும் அத்தையும் தான் இந்த புடவை வேண்டாம்னு என அவன் திட்டுவானோ என்ற எண்ணத்தில் வார்த்தையை இழுக்க, அவனோ சிரித்து கொண்டே, பரவாயில்ல பூரணி, ஊர்ல முறைன்னு ஒன்று இருக்கும்போது அதன்படி நடக்கிறது நல்லதுதான். நீ எங்க புடவை எடுத்து கொடுத்ததற்கு கோபித்துக் கொள்வாயோன்னு பயந்த. நீ சந்தோஷமா வாங்கி கட்டிக்கிட்டதே எனக்கு மகிழ்ச்சி தான். எனக்கு கோபம் ஏதும் இல்ல என சொன்னான். இல்ல மச்சான், என் தோழிகிட்ட எல்லாம் காட்டலாம்னு நினைச்சேன். ஆனா யாரும் பார்க்கல என அவள் வருத்தத்தோடு சொல்ல, ஆனால் பார்க்க கூடாதவன் பார்த்து விட்டான். அதன் பலனாக அவள் படப்போகும் வேதனைகளை அந்த இளமனது அப்போது அறியவில்லை. உன் ஓர விழி பார்வையிலே என் உயிர் துடிப்பு இருக்குதடி. விழிகளில் தொடங்கிய காதல் உனது வார்த்தையில் உயிர் பெற. பெண்ணே, என் அருகில் நீ இருந்தால் என் இதயமும் துடிக்க மறக்குதடி. கண்ணாடி முன் நான் நின்றால் தெரிவதோ உன் முகம். பார்க்கும் பொருள் எல்லாம் நீ, பேசும் மொழியெல்லாம் நீ. என்னுள் நுழைந்து என்னில் கலந்து என் அனைத்தும் நீயாகி போனாய். அதை அறியாயோ என்னவளே? ஹே பூரணி, இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்கடி. அங்க பாரு, எல்லாரும் சாமி பார்க்காம உன்னையே பார்த்துட்டு இருக்காங்க என சொல்லியபடி சாந்தியும் மணியும் அவள் அருகில் வந்தனர். ஆம், மணியம்மை திட்டியதும் வீட்டிற்கு சென்று அவள் புகழ் எடுத்து கொடுத்த புடவையை கட்டி கொண்டு வருகையில் முதலில் பார்த்த அழகனே தன்னை மறந்து விசில் அடித்தவன், இந்த புடவையில நீ லட்சணமா அம்சமா இருக்க பூரணி என மனம் திறந்து பாராட்டியவன், உனக்காகவே எடுத்த மாதிரி இருக்கு என சொன்னதும் அவளோ அதை கேட்டதும் முதலில் சந்தோஷப்பட்டவள். பின்னர், அப்போ நீங்க எடுத்து கொடுத்தது நல்லா இல்லையா மச்சான் என ஓர பார்வையில் பார்த்து கொண்டே அவனை கிண்டலாக கேட்க, இதை சற்றும் எதிர்பார்க்காதவன் வேகமாக, இல்லல்ல பூரணி, அதுவும் நல்லா இருந்தது. ஆனா பட்டு புடவை கட்டினாலே பெண்களுக்கு ஒரு அழகு வரும்ல, அது இந்த புடவையில நல்லா தெரியுது. நான் எடுத்து கொடுத்த புடவை ஒரு அழகு, இது ஒரு அழகு. நான் எப்பவும் அழகை ஆராதிப்பவன் பூரணி என அவளை முழுவதுமாக ரசித்து கண்ணடித்தபடி சொல்ல, அவளோ அவன் சொல்வது புரியாமல், என்ன மச்சான் என முகத்தை சுருக்கி கேட்டதும், என அவளை முறைத்தவன், உனக்கு இதெல்லாம் புரிஞ்சாதான் அதிசயம் என மனதிற்குள் நினைத்தவன், சரி சரி வா, நேரமாச்சு, அப்பா திட்டுவாரு, போகலாம் என அந்த பேச்சை மாற்றி அவளை கிளப்பி அழைத்து வந்தான். கோயிலில் அவன் ஆண்கள் இருக்கும் பகுதிக்கு செல்ல பூரணியோ பொங்கல் வைக்கும் இடம் நோக்கி நடந்து வரும்போதுதான் அவளது தோழிகள் அவளை பார்த்து அசந்து நின்றனர். பூரணி சராசரியை விட சற்று அதிகமான உயரம், அதற்கு ஏற்றாற்போல் பூசின உடல்வாகு, மாநிறம், முக அமைப்புகள் செதுக்கி வைத்தாற் போன்று சரியான அளவில் இருக்கும்.
ஆக மொத்தம் அழகி என்பதை விட லட்சணமான பெண் என சொல்லலாம். அவளது சிரித்த முகமும் பெரிய விழிகளுமே பார்ப்பவர்களை திரும்பி பார்க்க வைக்கும். அதற்கு ஏற்றாற்போல அவள் அழகிய பட்டுடுத்தி மெல்ல நடந்து வர, அப்போதுதான் அவளை பார்த்த தோழிகள் அவளை பாராட்ட, அவளோ, நிஜமாவா சொல்றீங்க? இந்த புடவையில நான் அழகா இருக்கனா என ஆச்சரியத்துடன் கேட்டவள் பின்பு சற்று முக சுணக்கத்துடன், எனக்கும் புடவை பிடிச்சிருக்கு, ஆனா இந்த கலர் பிடிக்கல. நான் கூட என் அம்மா கிட்ட அந்த ஒரங்கொட்டான் செலக்ஷன் மோசமா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்த. நீங்க இப்படி சொல்றீங்க? அழகன் மச்சானும் அதைத்தான் சொன்னாங்க. அப்போ எனக்கு தான் அப்படி தோணுதா என அவள் யோசனையில் நிற்க, அது யாரடி அழக மச்சான், புதுசா இருக்கா என சாந்தி கேள்வியாக அவளை பார்த்தாள். அது வந்து வந்து என தயங்கிய பூரணி, ஆம், அழகனை பற்றி பூரணி யாரிடமும் சொல்லவில்லை. அதனால் அவளது தோழிகளுக்கு கூட இது தெரியாது. அதனால் அவள் தடுமாற, அதற்குள், ஏண்டி, இங்க பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம், அங்க என்னடி சட்டம் பேசிட்டு இருக்க? அங்க நான் ஒருத்தி அல்லாடிக்கிட்டு இருக்கேன், உன்னை எல்லாம் 4 சாத்து வச்சாத்தான் அடங்குவ என கோபமாக கத்திக்கொண்டே கையில் கரண்டியோடு மணியம்மை அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அச்சோ, எங்க வீட்டு எஃப்எம் வந்துடுச்சு, ஆரம்பிச்சா நிறுத்தாது, இருங்கடி, பொங்கல் வச்சிட்டு வர என்று சொன்னவள் மணியம்மை அவளை நோக்கி வரும் திசையை விட்டு எதிர் திசையில் சுற்றி ஓடினாள். 7 கழுத வயசு ஆயிடுச்சு, அடக்க ஒடுக்க இல்லாம இருக்கா பாரு, இன்னும் இவளோட நான் மல்லு கட்டிக்கிட்டு நிக்க வேண்டியதா இருக்கு. திருவிழா முடியட்டும், உன்னை பேசிக்கிறேன் என திட்டியபடியே மணியம்மை அவள் போன திசையில் சென்றார். இப்படியாக மணியம்மையின் திட்டுகளோடு விறகு அடுப்பின் அனல் தாக்கத்தில் தட்டு தடுமாறி பூரணி பொங்கல் வைக்க, முதலில் அவள் வைத்த பொங்கல்தான் பொங்கியது. இது என்னடி அதிசயமா இருக்கு, இவளுக்கு முன்னாடி சமைஞ்சவளுக எல்லாம் இன்னும் இருக்காங்க, அதுக்குள்ள இவ வச்ச பொங்கல் பொங்கிடுச்சு. ஏண்டி குமரி, அதுக்குள்ள உனக்கு கண்ணாளத்துக்கு அவசரமா என ஒரு வயதான பாட்டி அவள் கன்னத்தை நிமிண்டி விட்டு கிண்டலாக சொல்ல, ஏ கிழவி, நான் ஒன்னும் கண்ணாலம் வேணும்னு கேட்கல, வேணா நீ பண்ணிக்கோ என முறைத்து கொண்டே வேகமாக சொன்னாள். இதுக்கு எதுக்கடி இந்த சிலுப்பு சிலுப்புற, இவளை கட்டுறவன் என்ன பாடுபட போறானோ என சொல்லிக்கொண்டே அந்த பாட்டி அங்கிருந்து நகர்ந்தார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.